உலகிலேயே உயர்வான நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது என்றால் அது மனசாட்சி. அது மற்ற எல்லா நீதிமன்றங்களையும் விட சிறந்தது என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் ஒருவரின் மனசாட்சிக்கும் அதிகாரத்தினுடைய அடக்குமுறைக்கும் இடையே நடக்கிற போராட்டத்தை தான் நம்ம இன்று கேட்கிறோம். திருத்தூதர் பணியில் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பேதுரும் யோவானும் தலைமைச் சங்கத்துக்கு முன் நிறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பற்றி போதிக்கக்கூடாது என்று நாங்கள் உமக்கு சொல்லியிருக்கிறோம் அல்லவா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு கொடுத்த பதில்தான் மிகச் சிறந்த பதிலாக இருந்தது. மனித சட்டங்களை விட கடவுளின் கட்டளைகள் உண்மையாகவே உயர்ந்ததல்லவா, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியணுமா கடவுளுக்கு கீழ்ப்படியணுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியில் வைக்கிறார். வெளியிலிருந்து வருகின்ற மிரட்டல்களை விட உள்ளத்தில் எழுகின்ற நீதியின் குரல் மிக மிக உயர்ந்தது. அதனால தான் அவர் துணிவாக சொல்கிறார். பேதுரு வெறுமனே மறுப்பு தெரிவிக்கிறாங்கிறது அல்ல, தலைமைச் சங்கத்திற்கு முன் மிக துணிவோடு பேசுகிற ஒரு செயல். அதிகாரத்தின் முன் நாங்கள் உண்மையை உரைப்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதனால் நாங்கள் கண்டது கேட்டது உணர்ந்தது அனைத்தையும் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நேர்மையற்ற சட்டங்கள் சட்டங்களே அல்ல எம்பாங்க. நேர்மையான சட்டங்களை நாம் எவ்வாறு கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அதுபோல நேர்மையற்ற ஒன்றை நாம் மறுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுவார். கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் ஏத்தன்ஸ் நகர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாக அவரை ஏத்தன்ஸ் நகர் மக்களை தவறான வழியில் நடத்துகிறார். அரசு அங்கீகரித்த ஒரு கடவுளை இவர் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி இவர் மீது குற்றம் சாற்றி இவருக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சாய்ஸு? நான் இவ்வாறு தத்துவங்களை போதிப்பதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது ஹேம்லக் என்ற விஷம் மருந்து இருக்குது, இதை குடிச்சிட்டு சாகணும். நீங்கள் இப்போ என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு அவரை பார்த்து கேட்டாங்க. அப்போ அவர் உடனே சொன்னார், ஏத்தன்ஸ் மக்களே, என் மூச்சு இருக்கும் வரை இதுதான் உண்மை என்றால் அந்த உண்மையை உலகுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அதில் போக மாட்டேன், அதிலிருந்து அழிவு வர மாட்டேன். ஏற்றமிகு சொல்லை எனது உள்ளம் சொன்னால் அதை எடுத்து சொல்வேன் என்கிற மாதிரி நான் உண்மையை எடுத்துரைப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த விஷத்தை குடித்து மாண்டு போனார் என்று. உயர்வானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, சிறந்தது எதுவோ, நீங்கள் கண்டு உணர்ந்தது எதுவோ அதை எடுத்துரைப்பதற்கு தயங்காதீர்கள். உண்மைக்கு சான்று பகர்வதுதான் நம்முடைய பணி.